கிறிஸ்துவர்களோட புனித புக்கான பைபிளை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு பைபிள் மாரியே சாத்தானுக்கும் தனியாக ஒரு பைபிள் இருக்குங்கிறது தெரியும்? 800 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த பைபிளை படித்தா யாருமே உயிரோடு இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? 320 பக்கம் இருந்த அந்த புக்கில் இருந்து கடைசி 10 பக்கத்தை மட்டும் கிழிச்சிருக்காங்க. அப்படி என்ன இருந்துச்சு அந்த 10 பேஜில்? ஏன் கிழிச்சாங்க? யார் எதுக்கு இந்த மாதிரி ஒரு புக்கு உருவாக்கணும்? அது ஒரே நைட்டில். இந்தமாரி எல்லா மர்மமான கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். த கோடெக்ஸ் கிகாஸ் டேவில்ஸ் பைபிள். ஸோ இந்த புக்கை யார் உருவாக்குனா, எதுக்கு உருவாக்குனா, என்ன ரீசனுக்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 800 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1300 காலகட்டத்துக்கு போகணும். ஓகேவா? 1300 செக் குடியரசில் பொஹிமியா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஹெர்மன் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா பொஹிமியாவில் ஒரு சர்ச்சில் வேலை பார்த்துட்டு இருக்கார். ஸோ அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ மதம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரவிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அந்தமாரி காலகட்டத்தில் அங்கே இருந்த ஒவ்வொரு பாதிரியாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்வாக பார்க்கப்படுவாங்க. ஸோ ஹெர்மன் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த சர்ச்சோட பேருக்கு தீங்கு விளைவிக்கிற மாரி பார்த்திங்கன்னா சில காரியங்களை பண்ணிடுறாரு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற உயரதிகாரிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஹெர்மனுக்கு மரண தண்டனை விதிச்சிடுறாங்க. ஸோ மரண தண்டனைங்கிறது தூக்கில் போடுறதோ இல்லை கத்தியில் கொள்றதோ இல்லை, உயிரோடு வச்சு செவுத்தில் அடிக்கிறது. ஸோ இந்த மரண தண்டனையை கேட்டவுடனே ஹெர்மன் பதறிகிறார். என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் விட்டு இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்சுறாரு இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும். ஆனால் யாருமே முன்னேறங்கிற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கு தான் ஹெர்மன் என்ன பண்ணுறாரு, எனக்கு இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் கொடுங்க, நான் ஒரு சக்தி வாய்ந்த புக்கை எழுதிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த உயர் அதிகாரி என்ன சொல்கிறாரு, ஓகே இந்த ஒரு நைட் நீ எடுத்துக்கும், ஸோ நாளைக்கு காலையில் அந்த புக்கை நீ ரெடி பண்ணலைன்னா உனக்கு கன்ஃபார்ம் வரான் தண்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹெர்மனை பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் பூட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹெர்மன் என்ன பண்ணுறாரு, எழுத ட்ரை பண்ணுறாரு. ஹெர்மனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு, இது காலப்பில் எழுதி முடிக்க முடியாத ஒரு விஷயம். ஹெர்மனுக்கு இருக்கிறது 2 வாய்ப்பு தான். ஒன்று, விடியதுக்குள்ளே இந்த புக்கை ஃபுல்லாக எழுதி முடிக்கணும், அப்படி இல்லைன்னா தன்னோட சாவுக்காக விடியது வரைக்கும் காத்திருப்பு, வேறு வழியே இல்லை. ஆனால் ஹெர்மன் 3வது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறார். அதுதான் பார்த்திங்கன்னா சாத்தானோட கடவுளான லூசிபரை போய் நாடுறார். ஹெர்மன் ஒரு தேர்ந்த பாதிரியார் அப்படிங்கிறதுனால அவருக்கு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பூஜை பண்ணணும், எப்படி ஒரு சாத்தானை கொண்டு வரணும் அப்படிங்கிற முழு டீட்டெயிலாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹெர்மனுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. அவர் பார்த்திங்கன்னா சாத்தான் கூட டீல் போடுறாரு, பூஜை பண்ணுறாரு, சாத்தானை கொண்டு வர்றாரு, அது கூட டீல் போடுறாரு. நடந்த விஷயத்தை சாத்தான்கிட்ட சொல்கிறாரு. ஸோ சாத்தான் என்ன கேட்குதுன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு ஹெர்மன் சொல்கிறாரு, இப்போதைக்கு என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டேன்னா என் ஆத்மாவை எடுத்துக்கோ அப்படின்னு சாத்தான் கூட டீல் போடுறாரு. இதுக்கு சாத்தான் ஓகே சொல்கிறது. ஸோ காலையில் ஹெர்மன் ஏஞ்சி பார்க்குறாரு, தன்னோட கண் முன்னாடி ஒரு பெரிய புக்கு இருக்கிறத பார்க்குறாரு. அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் வெளியே கொடுக்குறாரு. அதை பார்த்த யாருமே பார்த்திங்கன்னா நம்பவே இல்லை இது ஹெர்மன் தான் எழுதியிருப்பாங்க. பிகாஸ் அந்த புக்கோட சைஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா 36 இன்ச் நீளமும் 20 இன்ச் அகலமும் அதேமாரி 75 கிலோ எடையும் இருக்கிற ஒரு புக். ஒரு முழுசாக வளர்ந்த மனுஷனோட வெயிட் அளவுக்கு இருக்கிற ஒரு புக். அந்த ஒரு புக்கை ஒரு நைட்டில் எழுதவே முடியாது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். பட் அவங்க நம்பி தான் ஆகணும், ஏன்னா ஹெர்மன் ஒரு நைட்டில் எழுதி முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது உண்மை. ஹெர்மன் சொன்ன மாதிரி ஒரு புக்கை க்ரியேட் பண்ணி கொடுத்ததுனால அவர் உயிரோடு விட்டுறாங்க. அந்த தண்டனையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த புக்கோட வேட்டையே இனிமேட்டு தான் ஆரம்பிக்குது. அந்த சர்ச்சில் இருந்து அந்த புக்கை படித்த ஒவ்வொருத்தங்களும் பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் சாகுறாங்க. அந்த புக்கை படித்த ஒவ்வொருத்தங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புக்கை நாங்கள் படிக்கிறப்ப அது இருக்கிற எழுத்தரை மேலே வந்து எங்கள் முன்னாடி சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்கோட வேட்டை அந்த சர்ச்சிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த புக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்காக ரொம்ப கீழே போயிடுது. ஓகேவா? இந்த சர்ச்சை ஒழுங்காக ரன் பண்ண முடியல, அவங்களால எதுவுமே பண்ணவும் முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த புக்கை இன்னொரு சர்ச்சுக்கு யாருக்கு விட்டுறாங்க. அந்த புக் சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா கொள்ள ஆரம்பிக்குது. அதை படித்த ஒவ்வொரு மனுஷனும் பித்து பிடிச்ச மாரி பைத்தியமாகி இறந்து போகிறாங்க. காரணம் அந்த புக்கை படிக்கவைங்க. அதுக்கு என்ன ரீசன்னே தெரியும். இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ராஜாங்கக்கிட்டேயும் ஒவ்வொரு ராணிங்கக்கிட்டேயும் இருந்திருக்கு. அப்படி இந்த புக்கு வச்சுருந்தா ஒவ்வொருத்தங்களும் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ தான் அவங்களோட வாழ்க்கையில் உயரத்தில் இருந்தாலும் இந்த புக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வாழ்க்கையோட அடிமட்டத்துக்கு போயிடுறாங்க. எவ்வளோ போரில் ஜெயிச்சிருந்தாலும் இந்த புக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா போர்லையும் தோற்று போயிருக்காங்க. இது 1648. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த புக்கு குவீன் கிறிஸ்டினா அப்படிங்கிற ஒரு அரசுக்கிட்ட போய் சேருது. ஸோ இந்த அரசுக்கு பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஃபேவரட்டான ஒரு புக்கு இருந்திருக்கலாம். அந்த கலெக்ஷனில் இந்த புக்குக்கு முக்கிய ஒரு பகுதியை கொடுத்து ஃபஸ்ட்டாக வைக்கிறாங்க. இந்த புக்கு அவ்வளோ அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. ஓகேவா? ஒரு 6 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு போரில் தோற்று போயிடுறாங்க. அப்படி தோற்று போனவங்க அவங்கக்கிட்ட இருந்த எல்லா புக்குமே எடுத்துகிட்டு போகிறாங்க, எக்ஸப்ட் இந்த ஒரு புக்கை தவிர. தனக்கு பிடிச்ச புக்கிலே ஃபஸ்ட்டாக வச்சுருந்த ஒரு புக்கை
எதுக்கு அவங்க விட்டுட்டு போவோம், என்ன ரீசன், ஏன் அவங்க விட்டுட்டு போனாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் மறுபடியும் நமக்கு எழும்புதில்லை. அதுதான் இந்த புக்கோட சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1697. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியில் வச்சுருக்காங்க. அந்த வருஷம் அந்த லைப்ரரியில் ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்தில் அந்த லைப்ரரியில் இருந்த 24,000 புக்கு எரிஞ்சு போயிருது, எக்ஸப்ட் இந்த ஒரு புக்கு தவிர. அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை செஞ்ச ஒரு ஊழியர் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை அந்த லைப்ரரியிலேருந்து வெளியே தூக்கி போட்டதாகவும் அதனால தான் இந்த புக்கு எரியாமல் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். அவர் ஏன் இந்த ஒரு புக்கு மட்டும் பர்டிகுலராக காப்பாற்ற நினைக்கிறார்? எரிஞ்சு போன மீதி 24,000 புக்கோட நிலைமை அதையே அவர் எதுவுமே கன்சிடர் பண்ணல. இந்த ஒரு புக்குக்கு மட்டும் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு? என்ன காரணமாக இருக்கும்? இப்போதைக்கு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் இருக்க ஒரு மியூசியமில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் போனாலும் இந்த புக்கை பார்க்கலாம், ஆனால் யாரையுமே தொட விட மாட்டாங்க. ஸோ இந்த கதைலாம் போய் ஒரு நைட்டில் எழுதவே முடியாது அப்படின்னு சொல்கிற பர்சனுக்காக சயின்டிஃபிக்காக பேசணும். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பர்சன் தான் எழுதியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டே ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கையெழுத்து துளி கூட மாறல. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அந்த 320 பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்து தான் இருக்குது, ஒரே பர்சன் தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒரே நைட்டில் யாராலையுமே எழுத முடியாது அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கதைப்படி ஹெர்மன் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டில் தான் இந்த புக்கை எழுதி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த புக்கை யார் எழுதணும்? மனுஷன் தான் எழுதணும்னா இல்லை, ஹெர்மன் சொன்ன மாரி ஹெர்மனுக்கு சாத்தான் ஹெல்ப் பண்ண நினச்சா? இந்தமாரி பல கேள்விகள் நமக்கு மறுபடியும் வருது. ஒரு சாதாரண மனுஷனால் ஒரு நைட்டில் இந்த புக்கை எழுதவே முடியாது அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கை எழுதுறதுக்காக 160 கழுதையை கொண்டிருக்காங்க. அதோட தோழன் தான் பார்த்திங்கன்னா இதோட ஒவ்வொரு பேஜையும் செஞ்சுருக்காங்க. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே சாத்தானை எப்படி கூப்பிடலாம், சாத்தானை எப்படிலாம் வழிபடணும், சாத்தானுக்கு என்னென்னலாம் பலி கொடுக்கணும், இப்படிங்கிற சின்ன சின்ன டீட்டெயில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு. ஓகேவா? இந்த புக்கோட ஸ்டார்டிங் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா சாத்தானோட படம் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். கடவுள், பூதம், பேய் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் ஒரு மனுஷனால் ஒரு நைட்டில் இந்த புக்கை எழுதியிருக்கவே முடியாது அப்படிங்கிறது அறிவியல் சொல்கிற உண்மை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ மீட் பண்ணுறேன்.